ஸோ நம்ம டேனியல் சாப்டர் 11 பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் இந்த கிங் ஆஃப் நார்த்து சவுத் இதை பற்றிலாம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிங் ஆஃப் நார்த் சவுத் கூட இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்துருக்கும் போது ஒரு சின்ன பேட்டர்னும் ரிப்பீட் ஆகணும். அதுதான் என்னென்னா, கடைசி காலத்தில் இந்த இஸ்லாமிக் பவர், அதாவது முஸ்லீம் தேசத்தோட பவர், அவங்களோட ஆளுகை, அவங்களோட எம்பையர் எப்படி இவங்க புஷ் பண்ணுறாங்க, அதாவது எப்படி இவங்களோட வலிமையை, இவங்களோட பலத்தை அவங்க வீக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிங் ஆஃப் சவுத்தும் மற்ற எல்லா தேசத்தையும் மற்ற எல்லா ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரிஸும், ஸ்பிரிச்சுவல் இல்லாத கண்ட்ரிஸும், இல்லை பார்டர் லைனில் இருக்க எல்லா கண்ட்ரிஸும் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க அப்படின்னு. இப்போ எக்ஸாக்டாக அதோட பேட்டர்ன் அப்படி நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிற போல் முந்தினவர்கள் அப்படியே பிந்தினவர்களாக நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ முன்னாடி என்ன நடந்துச்சு அது அப்படியே ரிப்பீட் நம்ம காலகட்டத்தில் நடக்கும். ஸோ முன்னாடி என்ன சரித்திரத்தில் என்ன நடந்துச்சுன்றத இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அலசி பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடந்துச்சு ஆல்ரெடி நம்ம பார்க்குறோம். கிங் ஆஃப் நார்த்துன்றது ஒரு செடிசிஸ் எம்பையர் அப்படின்ற அந்த தோற்றத்தில் அது வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கிங் ஆஃப் சவுத்துன்றது டாலமிங் அவரோட எம்பையர்ஸில் எகிப்து தேசத்துலன்றது பார்க்குறோம். ஸோ இங்கே தான் இவங்க எங்கே அலெக்சாண்டர் கிரேட் அவர் வாலிகை செய்த அந்த கிரேக்க தேசத்துக்கு அப்புறமா வந்த ஒரு ராஜ்யங்கள், அதாவது ஒரு பவர்ஃபுல் 2 ராஜ்யங்கள் அப்படின்றத பார்த்தோம். இந்த 2 பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த போர்கள் அப்படியே தொடர்ச்சியாக சரித்திரத்தில் நடக்குது. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய 2 பவர்ஃபுல் கிங் ஆஃப் சவுத் அண்ட் நார்த், இவங்க 2 பேருக்கும் கிங் ஆஃப் நார்த்ன்ற கடவுள் பேர் வைத்துக்கொண்டு அவங்க பண்ணக்கூடிய காரியங்கள், அப்படிப்பட்ட ரிலிஜியஸ் பவர் அப்படின்றத பார்த்தோம். ஸோ கிங் ஆஃப் சவுத்துன்றது கடவுளை அவங்க என்ன பண்ண, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுளை அவங்க விரும்புறதில்லை அப்படின்றத பார்க்க முடியுது. மேபி அவங்க செக்குலரிசம், சயின்டிஃபிக்காகவும் இல்லை கம்யூனிசம் அப்படிப்பட்ட கொள்கைகளில் மனிதனை உயர்த்தக்கூடிய அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதுதான் எகிப்தியர்கள் பார்க்குறோம். நம்ம மிருகங்களை மற்றும் நிறைய மதத்தை இல்லை அந்தந்த ராஜாங்க ஆளுகை செய்த அந்த ராஜாங்கங்களை அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ கடவுளுக்கு எதிரான, அதாவது ரிலிஜியஸ் பவருக்கு எதிரான ஒரு இது அப்படின்ற ஐடியாலஜின்னு தொடர்ந்து அதை பார்த்துட்டே வரும். ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன், அது சரித்திரத்தில் நடந்த ஒரு ஃபவுண்டேஷன் மீனிங் பார்க்கும். ஸோ இது அப்புறமா ரோம் தேசத்துக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பேப்பல் ரோமுக்கு முன்னாடி பேகன் ரோம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ண, நார்த் அண்ட் சவுத் 2 டெரிட்டரிஸும் அவங்க ஆளுகை பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பேப்பல் ரோம் அதை அப்படியே சண்டை போட்டு இல்லாமல் அவங்க இன்னரிட்டன்னா அப்படியே அந்த ஒரு அதிகாரத்தை உடையவர்களாக இருக்காங்க அப்படின்னு அந்த கிங் ஆஃப் நார்த்துன்ற அந்த பொசிஷனுக்கு அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஜியோகிராஃபிக்கலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பகுதியை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. ரிலீஜியஸ் சென்டர் இப்போ பார்க்க முடியுது. கடவுளோட பிள்ளைகளும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிலீஜியஸ் மத ரீதியான காரியங்களும் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. ப்ளஸ் ஜியோகிராஃபிக்கலாக பார்த்தாலும் இடத்தின்படி ஆளுகையும் அவங்க பண்ணுறாங்க. பேப்பல் ரோம் பார்த்து நம்ம எப்படி டார்க் ஏஜஸ் டைமில் 1260 வருடங்கள் அவங்க எவ்வளோ காரியங்களை பண்ணாங்கன்ற ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ கிங் ஆஃப் நார்த்துன்றது ரிலிஜியஸ் பவரை குறிக்குது. நாட் ஓன்லி ஜியோகிராஃபிக்கலான ஒரு கிங் மட்டும் இல்லாமல் மத ரீதியான காரியங்களோட ஒரு ராஜ்யம் அப்படின்றத, ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டின்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஆல்ரெடி நிறைய தடவை இந்த ஐடியாலஜி தான் பார்க்குறோம். ஸோ கிங் ஆஃப் சவுத்துன்றது, ஸோ இங்கே தான் இஸ்லாம் எழும்பக்கூடிய, ரொம்ப வலிமை அடையக்கூடிய அந்த தன்மையை பார்க்க முடியுது. ஸோ எஸ்பெஷலி அது எந்த டைம்லன்னா ஆத்தோமன் எம்பையர் அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க தான் மேஜர் பவராக இருந்தாங்க. ஈவன் அவங்க எகிப்து தேசத்தையும் எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸும் என்ன பண்ணாங்க, அவங்க ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அவங்க ஆளுகை பண்ணாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அவங்களோட பவர் அதிகமாக இருந்துச்சு. இது ரொம்ப வருடங்களாக, அதாவது யூரோப் பவர் கண்ட்ரிஸ்க்கும் இந்த ஆட்டோமன் எம்பையருங்களும், இந்த 2 பவர்களுக்கும் ரொம்ப வருடங்களாக அந்த சண்டை வந்துட்டே இருந்துச்சு. ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் அந்த புஷ், யார் மேலே இருப்பான்ற அந்த புஷ் நடந்துகிட்டே இருந்துச்சுன்றதை நம்ம பார்க்க முடியுது. சரித்திரத்தில் அப்படியே பார்க்க முடியுது. ஸோ எக்ஸாக்டாக அது என்ன அந்த இஸ்லாமிக்கல் ஆட்டோமன் எம்பையர் என்ன இது பண்ணாலும் யூரோப் பவர்ஸ் என்ன பண்ணுது, இவங்க 2 பேருக்குள்ளும் அந்த கான்ஃப்ளிக்ட் நடந்ததே இருந்தது நம்ம பார்க்க முடியுது. ஸோ இங்கே 4th பாயிண்டில் கிங் ஆஃப் நார்த்
என்ன பண்ணுறாங்க, இந்த இஸ்லாமோட பவரை வந்து ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்ற சரித்திரத்தில் அப்படியே நடந்திருக்கிறது நம்ம பார்க்கலாம். இது எப்போ நடந்துச்சு, ஈவெண்ட் வந்து எப்போ நடந்துச்சுன்னா 80s, அதாவது 1798 அந்த டைமில், 98 டைம்லேருந்து 80s டைம், இந்த டைமுக்குள்ளே நடந்தது. அதாவது யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய ஃப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஆட்டோமன் எம்பையரை அவங்க என்ன பண்ண ஓவர் கம் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்கள தாண்டி வந்துடுறாங்க. எப்படி தாண்டி வந்தாங்க, அதாவது ஜென்ரல் நெப்போலியன் என்ன பண்ணுறாரு, 1798 எகிப்து தேசத்தை அவர் வந்து கைக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு அப்படின்றத பார்ப்போம். ஸோ எகிப்து வந்து இஸ்லாமிக் டெரிட்டரிஸில் இருக்குது. அதை இஸ்லாமிக்களோட அவங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எகிப்தை வந்து என்ன பண்ணிடுறாங்க, கைக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அப்போ வீக் ஆகிடும் ஆட்டோமன் எம்பையர், அவங்களோட ராஜ்யம், அவங்களோட கண்ட்ரோல் என்ன பண்ணுது, வீக் ஆகிடுதுன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்ட், அவங்கள கம்ப்ளீட்டாக அவங்கள ஆளுகை செலுத்தக்கூடிய விஷயங்கள் பிற்காலத்தில் நடக்குது. ஸோ கம்ப்ளீட் கொலாப்ஸ் எப்போ எங்கே நடக்குதுன்னா, இங்கே தான் World War I அந்த டைம், அந்த காலகட்டத்தில் நடக்குது. இப்போ பார்க்க முடியுதா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, கிங் ஆஃப் நார்த் வந்து ஒரு வீக் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட டெரிட்டரிஸ், ஒரு டெரிட்டரிஸை அவங்க வீக் பண்ணுறாங்கன்ற இதை நம்ம இப்போ காலகட்டத்தில் அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் கிங் ஆஃப் நார்த் என்ன சொன்னேன், பேப்பர்ஸையும் அவங்க முன்னாடி இருந்து அமெரிக்கா அப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸும் கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் வெறும் ஈரான் மற்றும் சில கண்ட்ரிஸ் மட்டும் தான் என்ன பண்ணுது, ஸ்டில் என்ன தலைவணங்கி அவங்கள்ட்ட இது. அது எந்த அளவுக்குன்னா, ஒரு அமெரிக்கா தேசத்தோட பிரசிடென்ட், அதோட தலைவர் என்ன சொல்லிட்டாரு நேற்று, ட்ரம்ப் வந்து சவுதி அரேபியாவோட அந்த பிரின்சஸ் வந்து கிஸ் மை ஆஸ், அந்த அளவுக்கு கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதே போல் தான் ஈரான் மற்ற தேசத்துலலாம் அவங்க குண்டு போட்டு எந்த அளவுக்கு எதிர்ப்பை காமிச்சாங்க. ஏன்னா கிங் ஆஃப் நார்த் அமெரிக்கா தேசத்துக்கு அவங்க ஒற்றுமையாக இருக்கிறது, அவங்க தலைவனுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவ்வளோ கிளியராக பார்க்க முடியுது. ஸோ இந்த தன்மையில் வீக் ஆகிடுறாங்க அப்படின்றது, இஸ்லாம் பவர் வந்து வீக் ஆகிடுச்சு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ நம்ம காலகட்டத்திலும் அது வீக் ஆகுறத, ஆல்ரெடி வீக் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக கான்கொயர் பண்ணலை, ஆல்ரெடி அதுக்கான வேலைப்பாடுகள் நம்ம டைம்லையும் பேரலராக நடக்கிறத என்னால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எப்போ நடந்துச்சு, 1914 1980 அந்த காலகட்டத்தில் ஆட்டோமன் எம்பையர் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாகவே அவங்களோட பவரை இழந்துடுறாங்க. ஃபுல்லாகவே அவங்களோட பவரை பிரிட்டனுக்கும் அவங்களோட யூரோப் கண்ட்ரிஸ்க்கும் அவங்க என்ன பவர் வந்து பண்ணிடுறாங்க, எடுத்துக்கிறாங்க. என்னென்ன தேசத்துலேருந்து அவங்களோட பவர் எதில் கண்ட்ரோல் இருந்தாங்க, எகிப்து தேசத்தையும் பாலஸ்தீன், மிடில் ஈஸ்டெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுது. எக்ஸாக்டாக என்ன பண்ணுறாங்க, இந்த காலகட்டத்தில் பிரிட்டன் அண்ட் யூரோப் பவர்ஸ் என்ன பண்ணுது, யூரோப் கண்ட்ரிஸ் வந்து அவங்க பவரை எடுத்துக்கிறாங்க. ஸோ டோட்டலாக அவங்களோட கொலாப்ஸ் நடந்துருது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அதே லாங்குவேஜ் வந்து 42 verse 43 verseல அவங்க வந்து ஸ்ட்ரெச் பண்ணி எல்லா அவங்களோட என்ன சொல்கிறது, யூரோப் கண்ட்ரிஸ், அந்த கிறிஸ்டின் கண்ட்ரிஸ் தான் நம்ம பார்க்க முடியுது. யூரோப் கண்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து இஸ்லாமிக்கல் அந்த பவர்லேருந்து அவங்க டெரிட்டரிஸில் வந்து ஆளுகை பண்ணுறாங்க. அதாவது என்னது, அவங்களோட வெல்த்தை கண்ட்ரோல், அவங்களோட வெல்த்து, அவங்களோட ட்ரேட் பார்க்க முடியுதா, எக்ஸாக்டாக நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்டி என்ன பண்ணிட்டு இருக்குது, அமெரிக்கா தேசம் ப்ரொட்டஸ்டன்ட் கண்ட்ரி, த கிங் ஆஃப் நார்த் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியுதா. அவங்களோட எல்லா வெல்த் அண்ட் ட்ரேட் ரூட்ஸ் என்ன அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ கிங் ஆஃப் நார்த்து அவங்க மேலே வந்து அவங்க டொமைன் பண்ணுறது, அந்த ஆளுகை பண்ணி அதிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும், இஸ்லாமிக் பவரை அவங்க சரித்திரத்தில் பண்ணாங்க. அதே விஷயங்கள் நம்ம காலத்திலும் நடக்குது. அந்த இஸ்லாமிக் பவரை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்றது, அவங்களோட வெல்த், அவங்களோட எக்கனாமிக்கல் வைஸில் கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. இப்போ எக்ஸாக்டாக கிங் ஆஃப் நார்த் அமெரிக்கா அதை பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த டைமில் சரித்திரத்தில் நான் சொன்ன போல் யார் வந்து கிங் ஆஃப் நார்த்தாக இருந்தால், பேப்பல் சிஸ்டம் தான், பேப்பல் கவர்மெண்ட், அதை போப்பு மார்க்கம், அந்த ரோமன் கேத்தலிக் சிஸ்டம் தான் என்ன பண்ணாங்க, அவங்க ரொம்ப ஆளுகை செலுத்தினாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ பாலிட்டிக்கல் ப்ளஸ் எக்கனாமிக்கல் வைஸில் ரிலிஜியஸ் கண்ட்ரோலில் அவங்க தான் இருந்தாங்க. இதை பயன்படுத்தி தான் அந்த தேசத்தை, இஸ்லாம் கண்ட்ரிஸை வந்து அவங்க வந்து ஆளுகை பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ தி கம்மிங் ஓவர் இஸ்லாம் இஸ் நாட் ஜஸ்ட் அ மிலிட்ரி பவர் மட்டும் இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, அதாவது ஒரு தேசத்துலேருந்து ஒரு தேசத்தில் போடக்கூடிய குண்டை மட்டும் அவங்க பயன்படுத்தலை, அதாவது பாம்ஸு, இந்தமாரி மிலிட்ரி பவர் வார்ஸை மட்டும் அவங்க பயன்படுத்தலை, அவங்க பொலிட்டிக்கல் டொமைனை பண்ணாங்க. அவங்க அதுதான் இங்கே, அதாவது
ஒரு அதிகாரத்தை குடிக்க எக்கனாமிக்கல் கண்ட்ரோல் கொண்டு வரதான் அவங்க ட்ரை பண்ணாங்க. அதுதான் சரித்திரத்தில் நடந்தது. இப்போ எக்ஸாக்டாக அந்த பீரியட் அந்த ஸ்பேஸில் தான் நம்ம இருக்கோன்றத ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சுக்க முடியுதா? இது எல்லாமே நம்ம சரித்திரத்தில் அந்த ஆட்டோமன் எம்பையர் எப்படி விழுந்தாங்க, என்ன நடந்துச்சுன்றத நம்ம பார்க்குறோம். ஸோ பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படியே ரிப்பீட் ஆகுது. அந்த ஐடியாலஜி, அந்த மெத்தடாலஜி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் வெவ்வேறு ஹீரோஸ் அண்ட் வெவ்வேறு பிக்சர்ஸில் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ஒரே கான்செப்ட் அதே விஷயங்கள் நடக்கிறத பார்க்கணும். ஸோ ஒரு கிங் ஆஃப் நார்த் ஆளுகை செலுத்தும் போது அவங்க எக்கனாமிக்கல் வைஸில் அவங்க கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்றத. ஸோ ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ரீப்ளேஸ் இஸ்லாம் டாமினன்சிஸ் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அவங்க மத ரீதியான காரியத்தின் மூலியமாகவும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, அவங்க உள்ளே வருவாங்க. ஸோ எக்ஸாக்டாக கடைசி காலத்தில் அப்படியே அது நடக்கிறத நம்ம அதே பேரலரை நம்ம பார்க்க முடியுது. நம்ம காலகட்டத்திலும் அப்படி நடந்ததுன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ கிங் ஆஃப் சவுத்துன்றது செக்குலரிசம் பாவம், இஸ்லாம் ஏத்திஸ் ஃபோக்கஸ், அதாவது கடவுள் பேரை வைத்துக்கொண்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய அந்த கிங் ஆஃப் நார்த், அந்த என்ன சொல்ல பொய்யான அந்த அப்பாஸ்டே கிறிஸ்டியானிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த கொள்கைகள் அப்படின்றத பார்க்கணும். இது சரித்திரத்தில் மட்டுமே இது நடக்கிறது இல்லை, நம்ம காலத்திலும் அப்படியே அந்த ஐடியாலஜி நடக்கிறத பார்க்க முடியுது. ஸோ கிங் ஆஃப் நார்த் இவங்களை எல்லாமே என்ன தாண்டி வந்துடுறாங்க. எந்த அளவுக்கு தாண்டி வந்துடுறாங்களா, அவங்களோட எக்கனாமிக்கல் வைஸில் கண்ட்ரோலில், அவங்க ஃபைனான்ஷியலி, அவங்களோட ரிலீஜியஸ் பவர்லேருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. அதாவது அவங்கள முழுமையாக இது பண்ணலன்னா அவங்களுக்கு மேலே வந்துடுறாங்க. அதாவது அந்த பவர் உடையவர்களா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இஸ்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிற்காலத்தில் யார் ஜெயிப்பா, யார் இருக்கும், இஸ்லாம் பவரை அங்கே கண்டிப்பாக அது ஓவர் கம் பண்ணி வருவாங்க. அதாவது புயலை போல், அதாவது சூறாவளியை போல் வருவாங்கன்றதை பார்க்க முடியுது. எக்ஸாக்டாக அதுதான் நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ காலகட்டத்தில் ஸ்மூத்தாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு 20 வருடங்களாக ஒபாமா காலத்துலேருந்து இதை ஜார்ஜ் புஷ் காலத்துலேருந்து நம்ம பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு அமெரிக்கா ஒரு இஸ்லாம் தேசத்தை அவங்களோட பவரை மேலே வந்தாங்கன்றத நம்ம கொஞ்சம் சரித்திரத்தில் நியூஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்க முடியுது. இப்போ நம்ம இருக்க காலகட்டத்தில் அது அப்பட்டமாக தெரியுது எந்த அளவுக்கு அவங்களோட அதிகாரத்தையும் அவங்களோட பவரை கொடுக்குறாங்க. ஸோ மூவ் டுவர்ட்ஸ் த ஃபைனல் ரிலீஜியஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட். அப்போ ஒரு மத ரீதியான ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்னது சண்டே லான்றது போடுறது, உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த வஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்கனாமிக்கல் வைஸில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இஸ்லாம் பவரை அவங்க டாமினேட் பண்ணுவாங்கன்றதை பார்க்கும்போது எக்ஸாக்டாக அது நடந்துக்கிறத பார்க்க முடியும். இது மூலியமாக ரெவல்யூஷன் 13 கனெக்ட் ஆகிறப்பல பையன் வாங்கவும் விற்க முடியாத அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ எக்ஸாக்டாக அது நடக்குதா, நம்ம காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபைனல் க்ரைசஸ் எதின்படி வர்ஷிப் அது ரிலேட்டடானது. அதாவது இந்த எக்கனாமிக்கல் க்ரைசஸ் கொண்டு இந்த பொருளாதாரத்துமே கண்ட்ரோலில் கொண்டு அப்புறம் ஃபைனான்ஷியலாக கண்ட்ரோலில் கொண்டு வாங்கவும் விற்கவும் விடாது. இது எல்லாமே எதுக்கான காரணம், மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ள. மிருகத்தின் முத்திரைன்றது என்னது, சண்டே லா, அதாவது சண்டே வர்ஷிப் சிஸ்டம் அப்படின்றத ஒரு சண்டே லாக்டவுன்னு சொல்லலாம். இந்த லாக்டவுன் எதுக்கு ஆப்போசிட்டான கடவுளோட பிள்ளைகளுக்கும் கடவுளோட 10 கற்பனைகளுக்கும் விரோதமான ஒரு சட்டம் அப்படி பார்க்கணும். ஸோ கடவுளோட சட்டத்தில் 4ஆம் கற்பனையில் 7ஆம் நாள் ஓய்வு நாள் தான் ஓய்ந்திருக்கணும்னு சொல்லியிருக்காரு சாட்டர்டே. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 1ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும் அப்படின்ற ரோமன் கேத்தலிக் சொன்ன அந்த சிஸ்டம், அந்த லா, மனிதன் போட்ட அந்த மிருகம், அந்த ரோமன் கேத்தலிக்ன்ற மிருகம், அந்த மிருகம்க்கு இருக்கக்கூடிய முத்திரை என்னன்னா அவங்களோட மார்க்கு சண்டே அத்தாரிட்டி தான். அவங்க சண்டே வர்ஷிப் சிஸ்டம், சண்டே நம்ம போயிட்டு தொழுகக்கூடிய ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த சிஸ்டம் தான் அவங்களோட மார்க் அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீ கூகுளில் போய் போட்டு பாருங்கள், ரோமன் கேத்தலிக்கோ அவங்களோட பேப்பர்ஸ் வீடியோ, அவங்க மார்க் என்னன்னா சண்டே தான் அவங்களோட இது அப்படின்றத சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரொட்டஸ்டன்ட்னா இருந்தால் நீங்கள் சாபத்தை நீங்கள் சாட்டர்டே தானே பண்ணணும், நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நிறைய புக்ஸில் நான் படித்து தெரிஞ்சிருக்கேன். வரக்கூடிய காலகட்டத்தில் சண்டேலான்னு ஒரு டாபிக் நம்ம பேசும்போது அது விஷயத்தில் நம்ம பார்த்து பேச போகிறோம். ஸோ அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ள தான் சண்டே லாக்டவுனை உலகம் முழுவதும் யாருமே தப்பிக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஆல்ரெடி பேண்டமிக் டைமில் பார்த்துட்டோம். கோவிட் டைமில் எந்த அளவுக்கு லாக்டவுன் எந்த மதம், எந்த மொழி, எந்த யாராக வேணா இருக்கட்டும் எல்லாரும் என்ன பண்ணாங்க, எந்த அளவுக்கு அது கண்ட்ரோலாக ஃபாலோ பண்ணாங்க. மேபி சைனாவும் நான் நிறைய தடவை யோசிச்சு பார்த்துருக்கேன். எப்படி இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. யாருமே தப்பிக்க முடியாதுன்ற அந்த வசனம் ஒரு ப்ரீ எக்ஸாம்பிளாக ஒரு
காரியத்தை அவங்க பண்ணிட்டாங்க. ஒரு ட்ரெய்லர் பண்ணி அதில் வெற்றி பட்டுட்டாங்க. இது எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனால் ஆல்ரெடி அவங்க அந்த ட்ரெய்லர் அதை செயல்படுத்தக்கூடிய அந்த மார்க் ஆஃப் த பீஸ்டோட ஷேடோ வந்து ஆல்ரெடி அவங்க வெற்றி பட்டுட்டாங்க. இந்த தடவை ரொம்ப இன்டென்சிவாக அந்த கட்டளையிலேருந்து அந்த லாக்டவுன்லேருந்து தப்பிக்கவே முடியாது, வாங்கவும் விற்கவும் முடியாது. சைனாவில் நடக்கக்கூடிய சோஷியல் கிரெடிட்ஸ் அந்த சிஸ்டம்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சிம்பிளாக நம்ம சொல்ல போனால் ஒரு டைம்லைன் பார்க்குறோம். ஸோ கிங் ஆஃப் நார்த் அண்ட் கிங் ஆஃப் சவுத்துன்றதை பார்த்தோம். ஸோ கிங் ஆஃப் நார்த் வந்து வேகமாக வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ கிறிஸ்துவுக்கு பின் வந்து 300 காலகட்டத்தில் அது நடந்த விஷயம். அப்புறம் கிறிஸ்துக்கு முன்னாடி நடந்த காலகட்டத்துக்கு அப்புறமா கிறிஸ்துக்கு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் நடந்தது ரோம், பேகன் ரோம் வந்து கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. அந்த கிங் ஆஃப் நார்த்ன்ற அந்த கண்ட்ரோலில் அப்படியே இருந்தாங்க. அந்த பதவி, அந்த அப்படியே அதிகாரம், அந்த மத ரீதியான காரியங்கள் அப்படியே பேப்பல் ரோம், அதாவது பேப்பசி போப்பு மார்க்கம் அப்படியே கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த காலகட்டத்தில், அதாவது 600லேருந்து இந்த 90 காலத்தில் இவங்களுக்கு ஈக்குவலாக இஸ்லாம் பவரும் மேலே வந்துடுச்சு, அந்த சவுத் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்றதும் பார்க்க முடியுது. ஸோ இந்த காலகட்டத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய காலகட்டத்தில், அதை 1798 அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, கிங் ஆஃப் நார்த் வந்து, அதாவது யூரோப் கண்ட்ரிஸ் வந்து, கிறிஸ்டியானிட்டி கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணாங்க, இங்கே வந்து இஸ்லாம் பவரை ஃபஸ்ட்டு வீக் பண்ணாங்க. வீக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க கிங் ஆஃப் நார்த் வந்து ரொம்ப அதிகமாக உடையவர்களாக இருந்தாங்க. ஸோ சரித்தில் 1917லேருந்து 1918 டோட்டலாக இஸ்லாம் பவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம காலகட்டத்திலும் அதே ஐடியாலஜி, ரிலிஜியஸ் ப்ளஸ் எக்கனாமிக் என்ன பண்ணுவாங்க, இந்த கிங் ஆஃப் நார்த் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த கிங் ஆஃப் நார்த் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வந்து வெறும் இஸ்லாம் அவங்களோட வார் மட்டுமே அவங்க கண்ட்ரோலில், அவங்க அதிகாரம் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல், அது எதுக்கான நோக்கம், அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான காரியமாக அந்த அதிகாரத்தை அவங்க வேர்ல்டு சிஸ்டம், உலகளாவிய விஷயங்களை, உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை, அவங்களோட டெரிட்டரிஸை, உலகத்தை ஆளுகை பண்ண அவங்களோட பவரை, அவங்களோட அதிகாரத்தை பண்ணுறதுனா உலகத்தோட எக்கனாமிக்கில் இது வந்து ஒரு தேசம், ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் கிடையாது, இது உலகத்தை குளோபலாக அட்டாக் பண்ணக்கூடிய, குளோபலாக அவங்களோட அதிகாரம், குளோபலாக அவங்களோட பவரை காட்டக்கூடிய விஷயங்கள்ன்றதை நம்ம மறந்துடக்கூடியது. அது மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ், எல்லா மனிதர்களும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அது மூலமாக சட்டத்தை, உலகத்தை, உலகத்தின் மக்களை, உலகத்தின் மதத்தை, உலகத்தின் தேசத்தை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஒரு தேசத்துக்கும் இன்னொரு, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் நடக்கிற, இல்லை ஈரான் தேசத்துக்கும் நடக்கக்கூடிய போர் வந்து ஒரு குறிப்பிட்ட தேசத்தோட போர் அது கிடையாது. அது உலகத்தோட எக்கனாமிக்கை அது பாதிக்குது எந்த அளவுக்குன்றத இன்னும் நம்ம வரக்கூடிய நாட்களில் இன்னும் அது எவ்வளோ இன்டென்சிவாக, எவ்வளோ மோசமாக நிலைமைக்கு போக போகுதுன்றது ஈவன் நான் பேச முடியுமான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு இன்டர்நெட்டும், அந்த அளவுக்கு கரண்ட்டும், அந்த அளவுக்கு எனர்ஜி கிரைசிஸும், உணவும் மற்றும் அவ்வளோ பொருளாதாரத்தின் ரீதியாக நம்ம பிரச்சனைக்குள்ளே கொண்டு போக போகிறோம். ஸோ இன்னொரு வியூவிலும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது எப்படி கனெக்ட் ஆகுது இந்த ஆட்டோமன் எம்பையருக்கும் இந்த யூரோப் பவருக்கும், எப்படி வந்து அந்த பிரச்சனைகள் வந்துச்சு, எப்படி புஷ் பண்ணாங்கன்றதை நம்ம. ஸோ ஆட்டோமன் எம்பையர் வந்து என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமிக் பவர் என்ன பண்ண புஷ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன இதில் கண்ட்ரோலில் இருந்தாங்க ஆல்ரெடி வந்து, அவங்க டர்க்கி, மிடில் ஈஸ்ட்டு, எகிப்து, அப்புறமா நார்த் ஆஃப்ரிக்கா, அப்புறம் சில யூரோப் கண்ட்ரீஸில் வந்து பார்ட் ஆஃப் த யூரோப் கண்ட்ரீஸில் வந்து அவங்க வந்து ஆளுகை செலுத்தினாங்க. ஆனால் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய அந்த பவர் கிறிஸ்டின் யூரோப் கண்ட்ரிஸ் வந்து அவங்க வராங்க. ஸோ மேஜர் கான்ஃப்ளிக்ட் வந்து ஆட்டோமன் எம்பையர் வந்து என்ன பண்ண, யூரோப் கண்ட்ரிஸை கொஞ்சம் புஷ் பண்ணுறாங்க. என்ன காலத்தில் 1529லேருந்து 1683 அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இஸ்லாமுக்கும் அந்த கிறிஸ்டின் யூரோப் கண்ட்ரிஸ் பவருக்கும் அந்த பிரச்சனைகள் வருது. ஸோ கிராஜுவலாக 17லேருந்து 18 இந்த காலகட்டத்தில், இந்த நூற்றாண்டில் என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமன் எம்பையர் வந்து ரொம்ப கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்க. எதனால் வீக் ஆனாங்க, இந்த ஐடியாலஜியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் முஸ்லீம் தேசம் இப்போ இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாம் கண்ட்ரீஸில் வந்து ஏன் ஈரானும் மற்றும் எல்லாமே வீக் ஆகிடும்ன்றதுனா இந்த உள்குத்துனால தான், அதாவது ஒரு துரோகத்தினால தான் அந்த காலகட்டத்திலும் என்ன பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாம் ஒரு அவ்வளோ காலம் ஆளுகை செய்த ஒரு தலைவரை ஒரு தேசம், ஒரு அந்நிய தேசம் வந்து போட்டு தள்ளிட்டாங்க. எந்த அளவுக்கு மற்ற எல்லா இஸ்லாம் கண்ட்ரிஸும் ஒன்று செய்து அதுக்கான ஒரு உதவி செய்யணும். அதுதான் அவங்களோட ரிலீஜியஸ் அத்தாரிட்டி, அவங்களோட அதிகாரத்தை காட்டக்கூடியது, ஒற்றுமையை காட்டக்கூடிய நேரம். ஆனால் இந்த தலைவர்
மறிக்கிறதுக்கான காரணமே என்னது? நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஈரான் அட்டாக் பண்ண அடுத்த வாரமே, அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட சொந்தங்களை, பந்தங்களை, அவங்களோட பங்காளிகளை என்ன பண்ணுறாங்க, தேசத்துலலாம் குண்டுகளை போட்டு அவங்கள எதுக்குறாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்ன இது, ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக இஸ்ரேலும் அமெரிக்கா அட்டாக் பண்ணாமல் கல்ஃப் கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ணுறாங்க, என்ன எதுன்னு பார்க்கும்போது இங்கே தான் துரோகத்தின் காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இவங்களுக்கு, ஈரானுக்கு, இஸ்லாம் பவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியது, அதாவது கிங் ஆஃப் நார்த்துக்கு உதவி செய்யக்கூடியது, அமெரிக்காவுக்கு உதவி செய்யக்கூடியது வேறு யாரும் இல்லை, அவங்க கூடவே இருக்க கல்ஃப் கண்ட்ரிஸ் தான்றதை நம்ம மறந்துடக்கூட. ஸோ இதனால இந்த டைமில் தான், அதாவது 70s 18 டைமில் என்ன பண்ணுது, த சிக் மேன் ஆஃப் யூரோப் அப்படின்ற ஒரு இதுவும் பட்டமும் கொடுக்கப்பட்டாங்களாம். ஆட்டோமன் எம்பையர் என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்னல் கரப்ஷன் ஆயிடுச்சு, அதாவது உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள சமாதானம், ஒற்றுமை இல்லை அப்படின்றத, ஸோ வீக் லீடர்ஷிப்னால அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. ஸோ எக்கனாமிக்கல் வைஸ்லும் என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக இல்லாததுனாலையும் என்ன பண்ணுறாங்க, இந்த வாரில் அவங்க ரஷ்யா கிட்ட, பிரிட்டன் கிட்ட, ஆஸ்திரியா கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போரில் இழந்துட்டாங்க, வீக் ஆயிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. லேட்டராக அதனால என்ன பண்ணுறாங்க, நெப்போலியன் திருப்பியும் வந்து நான் சொன்ன போல் எகிப்து டெரிட்டரிஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. அதையும் என்ன பண்ணிடுறாங்க, நெப்போலியன் கிட்ட வந்து இழந்துடுறாங்க. ஸோ ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அட்டாக் பண்ணுறாரு ஆட்டோமன் எம்பையர். அப்படி பார்க்கும்போது ஸோ எக்ஸாக்டாக வந்து இஸ்லாம் பவருக்கு வந்து என்ன பண்ணுது, இதுதான் ஒரு தோக்கம்னு பார்க்கணும். ஸோ பிகினிங் ஆஃப் த எண்ட். இஸ்லாம் பவர் வந்து அது உங்களோட என்ன சொல்கிறது, பவரை வந்து இழக்கக்கூடிய அந்த தன்மைன்றதை நம்ம எக்ஸாக்டாக பார்க்க முடியுது. ஸோ இதுக்கப்புறமா என்ன டோட்டலாக என்ன ஆட்டோமன் எம்பையர் வந்து வேர்ல்டு வார் 1 வந்து இருந்துறாங்க. இப்போவும் டோட்டலாக எனக்கு ஒரு கெஸ் பண்ண முடியுது. ஸோ டோட்டலாக இந்த இஸ்லாம் பவர் எங்கே விழுவாங்க, ஸோ மேபி வேர்ல்டு வார் 3 வந்தால் கண்டிப்பாக இஸ்லாம் பவர் டோட்டலாக அவங்களோட ஆளுகையை, அவங்களோட பவரை வந்து இழந்துருவாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ லேட்டராக இதுக்கப்புறமா இந்த இஸ்லாம் பவர் என்ன பண்ணாங்களா, இஸ்லாம் கண்ட்ரிஸ் இவங்க என்ன பண்ணாங்களா, அதாவது பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா இவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க, ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இப்போ எக்ஸாக்டாக அந்த காரியங்கள் நடக்கிறத பார்க்க முடியுது. மேபி ஆல்ரெடி ஈரானுக்கும் மற்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய போர் வந்து அந்த அறிவிக்க வந்த அந்த வாரத்தில் நான் சில அறிக்கைகள்லாம் நான் பார்த்தேன். ரஷ்யா வந்து சொல்கிறாங்க, ஈரான் எங்கள்கிட்ட உதவி கேட்டால் நாங்கள் வந்து நிற்போம். நார்த் கொரியா சொல்கிறாரு, நாங்கள் வந்து உங்களுக்கு நிற்போம். நாங்கள் இப்போ இவங்களுக்கு இந்த இஸ்லாம் கண்ட்ரிஸ்க்கு யார் உதவி செய்யணும்னா இப்படிப்பட்ட கண்ட்ரீஸ்லேருந்து தான் உதவி செய்யுது. அப்போ நம்ம ஆல்ரெடி இந்த செக்குலரிசம் அண்ட் கம்யூனிசம் கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தோம். கடவுள், அதாவது நார்த்துக்கு எதிராக இருக்கக்கூடிய வந்து கண்ட்ரிஸ் வந்து இஸ்லாம் கிடையாது. ஆனால் மெயினாக ரஷ்யாவும், சைனாவும், நார்த் கொரியாவும் மற்ற இதர கண்ட்ரிஸ், டாப் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் தான் நம்ம பார்த்தோம் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் ரிலீஜியஸ் பவர் இல்லாத ஒரு அதிகாரமுடைய கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இஸ்லாம் பவர் கடைசியில் எங்கே ஜாயின் பண்ணுறாங்கன்றத சரித்திரத்தில் நம்ம ஆட்டோமன் எம்பையர் அந்த பவர்ஃபுல் நேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, லேட்டராக இப்படிப்பட்ட செக்குலரிசம் ஜெர்மனி கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அதாவது ஜாயின் ஆகிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த டைமில் டோட்டலாக என்ன ஆகிடுது, ஆட்டோமன் எம்பையர் கொலாப்ஸ் ஆகிடுது, அவங்களோட இஸ்லாம் பவர் டோட்டலாக போயிடுது. ஸோ பிரிட்டன் வந்து எகிப்து, பாலஸ்டைன், ஈராக் இப்படிப்பட்ட கண்ட்ரிஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. சைபீரியன் அண்ட் லிபியன் அதுவங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க எடுத்துக்கிறாங்க. டோட்டலாக வந்து இஸ்லாம் ரூல் ஓவர் திஸ் லேண்ட் வந்து எண்டட் முடிஞ்சிடுச்சு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ டோட்டலாகவே அவங்களோட பவர், இஸ்லாமோட பவர் முடிஞ்சிருச்சு. அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட வலிமையை இழந்துடுறாங்க. மேபி அவங்க மரித்து போல் அவங்களோட ரிலீஜியஸ் ரிலேட்டடாக இருக்காங்க. ஆனால் இப்போ ஆளுகை செலுத்துறது கிங் ஆஃப் நார்த்துன்றதை நம்ம மறந்துக்கூட. இப்போ நம்ம வந்து யாரை ஆளுகை செலுத்துவாங்க அப்படின்னு தான் பார்ப்போம். யார் வந்து வெற்றி பெறுவாங்க, யார் வந்து தோல்வி பெறுவாங்க, யார் கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்கன்ற அந்த இதை தான் பார்க்குறேன். கண்ட்ரோலில் கொண்டு வந்து வாங்கவும் விற்கவும் முடியாமல் பண்ணி கடைசியில் மார்க் ஆஃப் த பீஸ்ட்ன்ற அந்த சண்டையில் போகக்கூடியது தான் அவங்களோட எய்ம். அதுதான் நம்ம திருப்பியும் நான் எல்லா டாட்ஸையும் எல்லா ஸ்டடீஸும் திருப்பியும் இதை எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா, இந்த எல்லா காரியங்களும் எதுக்காக, கோவிட்லேருந்து இப்போ நடக்கக்கூடிய ஒரு 150-100 வருடங்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. இந்த கடைசி டெஸ்ட் என்னன்னா, இந்த சண்டேலா கடவுளோட பிள்ளைகளுக்கும் கடவுளோட சட்டத்துக்கும் கற்பனைக்கும் விரோதமான இந்த கட்டளையை போடுறது தான் எல்லா பிளாட்ஃபார்ம், எல்லா ஃபவுண்டேஷனும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதே ஐடியாலஜியை நம்ம காலகட்டத்திலும்
நடக்கிறது அப்படின்றத பார்க்கணும். ஸோ எகிப்து வந்து என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக அவங்களோட பவர் வந்து இஸ்லாம் பவர் வந்து விட்டுடுறாங்க, இழந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ட்ரேட், அவங்களோட எக்கனாமிக்கலும் எல்லாமே கண்ட்ரோலில், சில்வர் அண்ட் கோல்டு நம்ம பார்த்த ஃபைனான்ஷியலாகவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆயில் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், எல்லா எக்கனாமிக்கில் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா US டாலரில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபைனான்ஷியலும் நம்ம பார்த்தோம், நம்ம கோல்டு அண்ட் சில்வர்ன்றது ஃபைனான்ஷியல் சிஸ்டம் எக்கனாமிக்கில் கண்ட்ரோல் பண்ணி இப்போ எக்கனாமிக்கலில் இழக்கணும்னா அவங்க வந்து US டாலருக்குள்ளே தான் அவங்க கொண்டு வரணும். ஸோ இதற்கு எதிர்ப்பு காட்டுறதுனால தான் இப்போ இந்த பிரச்சனைகள்ன்றது நம்ம கொஞ்சம் நியூஸை பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க எல்லாத்திலும் என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும். அமெரிக்காவும் அதுக்கு பின்னாடி இருக்க USAவும் அதில் அதுக்கு பின்னாடி இருக்க யுனைடெட் நேஷனாகவும் இல்லை பிரிக்ஸாகவும் எந்த பேரில் வேணா இருக்கட்டும், போர்ட் ஆஃப் பீஸா வேணால், இப்படிப்பட்ட அதாவது பேப்பர்சிக்கு உதவி செய்யக்கூடிய, சாத்தானுக்கு உதவி செய்யக்கூடிய ரிலிஜியஸ் கண்ட்ரோல் கண்ட்ரிஸ்ன்றத அந்த ஐடியாலஜியை நம்ம மறந்துடக்கூடாது. மேபி இண்டிவிஜுவலாக நான் ஒரு தனிப்பட்ட தேசத்தையும் அப்படி சொல்லணுன்னாலும் ரிலிஜியஸ் பேப்பர்சி, ஆனால் போப்பு மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய இல்லை போப்பு மார்க்கத்துக்கு கனெக்டடாக இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸ் இப்போ நம்ம எக்ஸாக்டாக பார்க்க முடியும். அதுதான் அமெரிக்கா தேசம்ன்றதை நம்ம க்ளீனாக பார்க்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்டர் லைன் கண்ட்ரிஸும் மற்ற லிபியன்ஸ் அண்ட் எத்தியோப்பியன்ஸ், அதெல்லாம் நார்த் ஆஃப்ரிக்கான்றதே அவங்க என்ன பண்ண அந்த கண்ட்ரிஸும் அவங்க கண்ட்ரோலில், இன்ஃப்ளூயன்ஸில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ இப்போ ஈராக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் பார்டர் லைனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸும் அவங்க, நான் இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ இருக்கிறத நம்ம முன்னாடி சரித்திரத்தில் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். அந்த ஐடியாலஜி அப்படியே நடந்துட்டுருக்கா, நடக்க போகுதுன்றதை பைபிள்லேருந்து நம்ம பார்க்குறோம். அதுதான் சரித்திரம் ப்ளஸ் பைபிள். இல்லை நடக்கும்ன்றதை நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ நான் ப்ரிடிக்ட் பண்ணுறத பைபிள் அதை ஸ்ட்ராங்காக ப்ராஃபசைஸ் பண்ணுது. அதாவது ஒரு சரித்திரம் அப்படியே ரிப்பீட் ஆகுது, அந்த ஐடியா அப்படியே ரிப்பீட் ஆகுதுன்னு தான் பார்க்குறோம். ஸோ இது அப்படியே ஜியோகிராஃபிக்கலாக இல்லை இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த பேருன்றதில் இல்லாதபடி அந்த ஐடியா, அந்த மெத்தட் வந்து அப்படியே ஃபாலோ ஆகுறத பார்க்க முடியும். ஸோ பிஃபோர் வந்து முன்னாடி என்ன நடந்துச்சு, பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அந்த ரீஜன் எல்லாம், என்ன பண்ணிட்டாங்க, யூரோப் கிறிஸ்டின்ஸ் ரூட்டட் பவர், இதெல்லாம் மறந்துடவே கூடாது. அந்த கண்ட்ரிஸ் கிறிஸ்டின் ரூட்டட் பவர், புரியுதுங்களா? அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, கிங் ஆஃப் நார்த் கேம் ஓவர் என்றதை நம்ம மறந்துவிடும். யார் கூட, இந்த கிங் ஆஃப் சவுத்தை விட அவங்க மேலே வந்துட்டாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே தான் இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம மறந்துடக்கூடாது. இங்கே வந்து இது வந்து இஸ்லாமா கிறிஸ்டியனிட்டியான்னு அப்படி மட்டும் கிடையாது. இது இங்கே ரிலிஜியஸான ஒரு பிரச்சனை மட்டுமே இல்லாமல் ஒரு பியூரான தான் சொல்ல, இட் இஸ் நாட் எவ்ரிதிங் பியூர்லி இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. ஆனால் டானியல் சாப்டர் 11 என்ன சொல்லுது, ஆளுகையை பவரை குடிக்குது. அதாவது பவர் ஸ்ட்ரகிள், யார் இங்கே ஆளுகை செலுத்துவா, நீ இந்த மதத்தை பண்ணணும் அந்த மதத்தின் ரீதியாக கிடையாது, நானா நீயா, யார் வந்து தலைமையை, இங்கே யார் கிங்ஷிப், யார் சொல்கிறது யார் கேட்கணும், அந்த அதிகாரத்தை காட்டக்கூடாது. அதாவது இந்த உலக பவரை காட்டக்கூடிய விஷயங்கள்ன்றதை மறந்துடக்கூடாது. யார் கண்ட்ரோல் டெரிட்டரிஸ், அதாவது உன் தேசத்தையும் நான் என்ன பண்ணுவேன், உன் டெரிட்டரிஸையும் உன்னோட இதையும் நான் தான் கண்ட்ரோலில் கொண்டு வருவேன், எனக்கு நீ கீழ்ப்படிஞ்சு பணிந்து போகக்கூடிய அந்த பவர், அந்த அதிகாரம்ன்றதை மறந்துடவே கூடாது. யார் சொல்கிறது யார் கீழ்ப்படியணும், அந்த கிங்ஷிப். இப்போ அதுதான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நோ கிங்ன்ற ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காலன்றதை பார்க்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கு, பொருளாதாரத்தை, உன் தேசத்து தான், உன்னோட கரன்சி தான், உன்னோட ஆயில் தான், உன்னோட தானியங்கள் தான், உணவு, உங்களோட எல்லாமே மெடிக்கல் சிஸ்டம் தான். ஆனால் அது எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், நான் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த போர், இந்த பிரச்சனை, இந்த ஸ்ட்ரகிள்ஸ்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ கிங் ஆஃப் நார்த் வந்து இப்படிப்பட்ட இஸ்லாம் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட எக்கனாமிக்கல் வைஸில் கண்ட்ரோலில் கொண்டு வர நடந்துட்டுருக்குன்றத எக்ஸாக்டாக நம்ம நடக்கிறது அப்படியே ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்குன்றத பார்க்குறோம். இது எதுவுமே நான் இப்போ நடக்கிறது சொல்லலை, நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். ஆனால் முன்னாடி நடந்திருக்கு. ஆட்டோமன் எம்பையர் எப்படி விழுந்தாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஒரு இஸ்லாம் பவர் ஒரு 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 ரொம்ப காலம், ரொம்ப வருடங்கள், ரொம்ப நூற்றாண்டுகளாக ஒரு பவர் இருந்த ஒரு இஸ்லாம் பவர் எப்படி அது பவரை இழந்துடுச்சுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது மதத்தின் ரீதியாக இல்லாதபடி பவர் அதிகாரம் உடையதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ரிலிஜியஸ் பவர் என்ன பண்ண, இஸ்லாம் பவர் வந்து விழுந்துடுச்சு. ஸோ இது வந்து தான் இந்த தோல்வி தான் என்ன ஆகுது, ஃபைனலாக ரிலீஜியஸ் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. அதாவது இவங்க சொல்லக்கூடிய
அந்த சண்டேலா மார்க் ஆஃப் த பீஸ்ட் எந்த பேப்பசியோட அந்த மார்க்கை இவங்க ஒத்து போய் இப்போ உதாரணத்துக்கு சண்டேலா வந்து அமெரிக்கா தேசம் போடுவாங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் எல்லா கண்ட்ரிஸும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் அமெரிக்கா தேசம் போட்டு அமெரிக்கா தேசம் டிமாண்ட் பண்ணும்போது, உதாரணத்துக்கு ஒரு இந்து கண்ட்ரிஸும் இல்லை முஸ்லீம் கண்ட்ரிஸும் டிமாண்ட் பண்ணும்போது இப்போ அவங்க கீழ்ப்படிஞ்சாங்கன்னா அவங்க என்ன பண்ண அந்த அப்போஸ்டே அந்த கிறிஸ்டியானிட்டியோட, அதாவது பொய்யான கிறிஸ்துவ தேசத்தை பணிந்து வணங்கக்கூடியது. அதாவது எப்படி தானியல் சாத்ராக் ஆபேத்நேகோ அவங்க அந்த ராஜா எல்லா மதமும் எல்லா மொழியும் எல்லா தேசத்தும் தாழ்ந்து பணிந்து அந்த கட்டளைக்கு ஒபே பண்ணாங்க. எஸ், இந்த ஒபீடியன்ஸ் தான் இப்போ பார்க்க முடியுது. யார் ஆளுகை செலுத்தக்கூடிய இந்த பவர் கீழ்ப்படிய வைக்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. ஸோ இஸ்லாம் கண்ட்ரிஸ் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களும் அந்த சட்டத்தை கீழ்ப்படுகிறார்கள். அந்த முத்திரை, அந்த மிருகத்தின் முத்திரை, அந்த லாவை, அந்த சட்டத்தை கீழ்ப்படுகிறவர்களை தான் ஆயிடுவாங்க. எந்த நேஷனும் எந்த இண்டிவிஜுவலும் என்ன பண்ண முடியாது, இதுலேருந்து தப்பிக்க முடியாதுன்றது தான் பார்க்குறோம். ஸோ அப்போ ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட் ஆகிடுதா? ஸோ ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு எக்கனாமிக் கிரைசிஸை பார்க்குறோம். லேட்டராக வரக்கூடிய ஃபியூச்சர் காலகட்டத்தில் சில மாதங்களில் சில வருடங்கள் என்ன பண்ணுவாங்க, சண்டேலான்னு போட்டு அது ரிலீஜியஸ் அதிகாரத்தை உடையவர்கள், நாங்கள் வந்து இந்த நாள் தான், யாருமே எந்த மதமும் எந்த மொழியும் எந்த தேசமும் சொல்ல முடியாது. அதை நடக்கும் போது நீங்களும் நானும் என்ன பண்ண போகிறோம், பார்க்க தான் போகிறோம். நான் சொல்கிறதுலாம் அது உண்மையாக நடக்க போதா, இல்லை பைபிள் சொல்லக்கூடிய அந்த ஐடியாலஜி அந்த மெத்தடாலஜி எல்லாமே அது நடக்க போதான்றதை அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க முடியும். ஸோ சிம்பிளாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த 15th century என்ன நடந்துச்சு, ஆட்டோமன் எம்பையர் வந்து யூரோப்பை புஷ் பண்ணுறாங்க. ஆனால் கிங் ஆஃப் நார்த் யூரோப் கிறிஸ்டின் கண்ட்ரிஸ் வந்து மேலே வந்துடுச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ டோட்டலாக 70sலேருந்து அந்த 80s காலகட்டத்தில் அவங்க பவரை இழந்துடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ 1798 ஆல்ரெடி இருக்கிற கொஞ்சம் உள்நாட்டு அந்த சதினால என்ன பண்ணுறாங்க, சில தேசத்தை அவங்க இழந்துடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ டோட்டலாக அவங்க உலகம் போரில் டோட்டலாக இஸ்லாம் பவர் ஆட்டோமன் எம்பையர் அவங்களோட அதிகாரம் டோட்டலாக வந்து முடிஞ்சிடுது அப்படின்ற பார்க்குறாங்க. தேசங்கள்லாம் இருக்குது, ஆனால் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. அவங்க வந்து பவரை இழந்துடுறாங்க. உலக வேர்ல்டு பவர்ன்ற அந்த காமிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை இழந்துடுறாங்க. இப்போ நம்ம அந்த தான் பார்க்குறோம். திருப்பியும் இது ஒரு ரிலீஜியஸாக ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம ரெண்டு சைட்லேருந்து நடக்கக்கூடிய உலக ஆளுகை யார் டொமைன் பண்ணுறது, யார் வந்து அந்த அதிகாரத்தை உடையவர்கள்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ உலகத்தை ஆளுகை செய்ய இப்போ அந்த பவரை எடுத்து அந்த ராஜாவை அந்த என்ன சொல்கிறது, அந்த அதிகாரத்தை உடையவர்கள் அந்தன்றதை நம்ம அமெரிக்கா தேசம் பண்ணுறாங்கன்றதை இப்போ நம்ம ஒரு குழந்தையை கூப்பிட்டு கேட்டால் கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி அதை தான் ஈரான் மற்றும் எல்லா தேசமும் ஒரு 20 இயர்ஸாக அந்த விஷயத்தை புஷ் பண்ணுறது, இப்போ ரொம்ப அதை பவர்ஃபுல்லாக பண்ணுறது. மேபி எல்லாரும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், மேபி ஈரான் வந்து அதிகமான கொஞ்சம் ஜெயிக்கிற போல் வின் ஆகிற போல் இருக்கலாம். ஆனால் என் தம்பிக்கிட்ட கேட்கும் போது மேபி ஈரான் தான் இது பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு இவ்வளோ எக்கனாமிக்கல் இது என்னென்னு. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, கிங் ஆஃப் நார்த் தான் அவங்க தான் மேலே வருவாங்க, கிங் ஆஃப் நார்த்து தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க. அது கண்ட்ரோலில் கொண்டு வரது மூலியமாக தான் மிருகத்தின் முத்திரை சண்டைலான்னு போட முடியும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ மேபி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க. அது உலக போராக இருக்கலாம், இல்லை என்ன காரணமாக இருக்கலாம், ஆனால் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் பைபிள் சொல்லுது, இதுதான் சரித்திரமும் சொல்லுதுன்றதான் நம்ம பார்க்குறோம். ஸோ டோட்டலாக இஸ்லாம் பவர் வந்து இழந்துடுறாங்க அப்படின்றத பார்க்கணும். லேட்டராக வந்து மற்ற கிங் ஆஃப் நார்த்து சவுத்து ரஷ்யா சோவியத் யூனியன் அந்த காலகட்டத்திலலாம் அவங்களுக்குள்ள அந்த போர்லாம் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ டோட்டலாக இஸ்லாம் பவர் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்கணும் ஆட்டோமன் எம்பையர் அவங்களோட வார் வந்து சுத்திலுமாக முடிஞ்சிருச்சு. மேஜர் பவர் வந்து இப்போ யாரை எடுத்துக்கிட்டால் குளோபல் கண்ட்ரோலில் அனந்த சிஸ்டம் இஸ்லாம் பவர்லேருந்து இப்போ இன்னொரு பவர் வந்து எடுத்துக்கிச்சு. அதுதான் கிங் ஆஃப் நார்த்து அப்படின்னு எது மூலியமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க, எக்கனாமிக்கலில் கண்ட்ரோலில் வந்து எடுத்துக்கினாங்க. அது மூலியமாக அவங்கள தேசத்தையும் ஜியோகிராஃபிக்கலும் ஆளுகை பண்ணிட்டாங்க, அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்கலில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்க ஃபைனான்ஷியலாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ரிலீஜியஸாகவும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சண்டே லான்னு போட்டு அவங்க மதத்தை என்ன பண்ணுவாங்க, இவங்க சொல்கிறது கீழ்ப்படுகிறது மூலியமாக ரிலீஜியஸாகவும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. வேறு வழியே இல்லை, தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ இவங்களெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு கடைசியில் எங்கே வருவாங்க, கடவுளோட பிள்ளைகளை அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அது மரண தண்டனை அளவுக்கு
அது கொடூரமாக போகுன்றது சில வேர்ஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கவும் போகிறோம். அது டீப்பாக நான் ஏன் மறுபடியும் அரைச்சிட்டு இருக்கேன்னா, இது எந்த அளவுக்கு எல்லா ஆங்கிள்லேயும் இது ஒத்து போகுதுன்றதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தேன். ஸோ சரித்திரம் அப்படியே நடந்தது, ஒரு காலத்தில் நடந்தது, அப்படியே நம்ம காலகட்டத்திலும் நடக்குது, அப்படியே ரிப்பீட் ஆகுது. ரெவலேஷன்லையும் சொல்லுது அதே விஷயங்கள், தானியல்லையும் சொல்லுது, சரித்திரத்திலும் சொல்லுது. எல்லாமே நம்ம இது ஒரு கெஸ்ஸாக ஆகிடக்கூடாது. இது ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம், கடவுளோட கோட்டு, அவர் போட்ட ஒரு மேப், அவர் போட்ட ஒரு டைம் லைன் பார்க்கக்கூடாது. இது மிஸ்ஸே ஆகாதுன்றதுனால தான் நான் எல்லா ஆங்கிள்லையும் நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆணித்தரமாக இந்த காரியங்கள் நடக்க. மேபி பாபா வாங்கர் அப்படி இப்படி நிறைய பொய்யான ஒரு தீர்க்கதரிசிகள் ப்ரிடிக்ட் பண்ணுறவங்க இல்லை ஹிஸ்டாரிக்கல் சொன்னாலும், வசனத்தின்படி ஹிஸ்டாரிக்கல் படி அது நடக்குது. அதே ரிப்பீட் ஆக போகுது. அது ரிப்பீட் ஆனால் தான் கிங் ஆஃப் நார்த் ஜெயிப்பாங்க. ஜெயிச்சா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிலீஜியஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியும். மதத்தின் ரீதியாக சண்டைலா போட்டு அந்த மிருகத்தின் முத்திரையை இது பண்ண முடியும். அதை யாரெல்லாம் அதை லாவை கை கொள்ளாதவர்களுக்கு வாங்கவும் விற்கவும் முடியாது. ஒன்றும் இல்லை, சிம்பிள். வாங்கவும் விற்க முடியாதவங்களுக்கு பிரச்சனை யாருக்கு? கடவுளுக்காக உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் வாங்கவும் விற்கவும் முடியாது, அவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். ஓகே, இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சண்டே இல்லாத நான் சாப்பிட்டு வீட்டில் ஜாலியாக தூங்கிட்டு இருப்பேன், ரெஸ்ட் எடுப்பேன், நான் சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்றதா இருப்பீங்க. அதன் மூலியமாக வாதியிலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. நான் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன் இதுதான். மேபி இந்த போர், நடக்கக்கூடிய பொருளாதாரம், இதெல்லாம் எல்லாத்துலேயும் நம்ம எங்கே கடைசியாக அதை கொண்டு வருவாங்க, சண்டைலான்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்கன்னா நமக்கு கிளியராக தெரியுது. இப்போ சண்டைலான்றதா வேறு வழி இல்லாமல் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோன்னா ஒன்றுமே இல்லை, வாதிலேருந்து தப்பிக்க முடியாது. அதே போல் அந்த இட்டர்னிட்டின்ற அந்த கிஃப்டை இழக்க போகிறீங்க. மேபி இந்த டெம்பரவரி லைஃப்காக இப்படிப்பட்ட சத்தியங்களை, இப்படிப்பட்ட சரித்திர ரீதியாகவும் பைபிள் பல வருடங்களுக்கு முன்னாடி பைபிளில் கொடுக்கக்கூடிய அந்த வசனங்கள் மூலியமாகவோ, நம்மளுக்கு தீர்க்கதரிசனம் மூலியமாகவோ, இல்லை டெக்னாலஜியோ, இல்லை நம்ம நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் பார்த்து எதுக்கு கடவுளுக்காக நம்ம உறுதியாக நிற்கும் போது இந்த உயிர் ஒன்றுமே கிடையாது, இந்த மாமிசம் ஜஸ்ட் ஒரு மண்ணா போகுது, எப்படியும் ஒரு நாள் சாக போகிறோம். ஆனால் அது கடவுளுக்காக நிலைத்து நின்று கடவுளோட சீலை பற்றி கொண்டு அந்த கேரக்டரில் நம்ம சாகுறோமா, இல்லை உணவுக்காக, உடைக்காக, இல்லை என்னோட குடும்பத்துக்காக, இல்லை எதுவானா இருக்கலாம், இல்லை என்னோட ஒரு கம்ஃபர்டபுளுக்காக, அதுக்காக நம்ம நிலைக்க போகிறோமா? நம்ம யூனிவர்ஸ்க்கு, இந்த உலகம் யூனிவர்ஸ்க்கு நம்ம காட்ட போகிறோம் எந்த அளவுக்கு கடவுளோட சட்டத்தை, 10 கற்பனைகளை கை கொள்ள முடியும். உணவுக்காகவும் இல்லை எதுக்காகவும், பொருளாதாரத்தின் ரீதியாகவும் ஒரு கூட்டம் கை கொள்கிற கூட்டம் இருக்குன்றத கடவுள் உங்களையும் என்னையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான காரியங்கள் தான் இதெல்லாம் கொடுக்குறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஆர்மியில் மேபி தமிழுக்காக ஈழத்தில் நம்ம பார்த்தோம் எப்படிலாம் உயிரோடு கொடுத்தாங்க. இல்லை ஒரு மதத்துக்காக, இல்லை ஒரு தேசத்துக்காக, இல்லை ஒரு கொள்கைக்காக, இல்லை லவ்வர்ஸ்க்காக, இல்லை அவங்க ஒய்ஃபுக்காக, அவங்களோட நாய்க்குட்டிக்காக, அவங்களோட ஃபோனுக்காக, இல்லை எது காரணத்துக்காகலாம் உயிரை விடுற எமோஷன் பீயிங்காக நம்ம ஆயிட்டோம். ஆனால் சத்தியத்துக்காகவும் இந்த நித்திய ஜீவனுக்காகவும், இல்லை கடவுளோட கற்பனைகளை கை கொள்ள முடியும்னு காட்டக்கூடிய ஒரு மனிதர்களை காட் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அந்த கூட்டத்தில், அந்த ஆர்மியில் நீங்களும் நானும் இருப்போமான்றதா ஒரு கேள்வி. அந்த சாத்தான் எப்பேற்பட்ட சோதனை கொண்டு வந்தாலும், யோபு வாழ்க்கையில், இல்லை முன்னாடி இருந்த கிறிஸ்துவர்களோட, உண்மையாக இருந்த கிறிஸ்துவர்களோட வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வந்த எதன் மூலியமாக நம்ம பார்த்தோம். எப்படி ஜீசஸ் கிரைஸ்டே எப்படி எந்த விதமாக அவன் சோதனை, எல்லாம் மெட்டீரியல் திங்ஸ் மூலியமாக தான் அவன் சோதனை கொண்டு வந்தான்றதை நம்ம பார்க்க முடியுது. உணவுக்காகவும், அதிகாரத்திற்காகவும் இல்லை. ஸோ இதே டெஸ்ட், அதே சோதனை நம்ம மத்தியில் இருக்குது. தானியல் காலத்தில் நடந்தது, சோதம் காலகட்டத்தில், ஒரு காலகட்டத்தில் நடந்த அதே டெஸ்ட் நம்ம காலகட்டத்திலும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ நான் பண்ணக்கூடியது எல்லாமே என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நம்மளே ரிப்பீட்டடாக நம்ம மனசுக்குள்ளே சொல்லக்கூடிய, நம்ம முன்னாடி ஒரு ஸ்டார்ம் இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் காத்துட்ருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி இருக்குது. ஆனால் நம்ம தூங்கிட்டோம், சுண்டல் சாப்பிட்டுட்ருக்கோம். நான் நிறைய யோசிப்பேன், ஒரு சுனாமி கண் முன்னாடி வரும்போது நம்ம பீச்சில் உட்காந்து சுண்டல் சாப்பிட்டுருக்க நிலமையில தான் இருக்க நீ அப்படின்னு எனக்கு நானே சொல்லுவேன். தூங்கிட்டு இருக்கோம். ஒரு எறும்பு பாரு எப்படி அது ப்ரிப்பேர் பண்ணுது, ஸ்பிரிச்சுவலாகவும் ஃபிசிக்கலாகவும் ப்ரிப்பேர் பண்ணுது. ஸ்பிரிச்சுவலாக நான் என்னோட கேரக்டர் கிரைஸ்ட் லைக் கேரக்டராக நான் மாற்றணும், ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன்.
ஃபிசிக்கலாக இப்படிப்பட்ட தொந்தரவான காலகட்டத்தில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒரு போர் சூழ்நிலை காலமாக இருக்கட்டும், இப்படி இல்லை சண்டையில காலகட்டத்திலும் நான் ஸ்பிரிச்சுவலாக என்ன டிபெண்ட் பண்ணியும் என் கடவுளை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஒரு இண்டிபெண்டன்ட் லைஃப்குள்ளே போகணும். ஒரு கண்ட்ரி லிவிங் லேண்டு வாங்கி அதில் நான் விவசாயம் பண்ணி நான் விதைக்கக்கூடிய காரியங்களை நானே சாப்பிட்டு கொண்டு, நான் தண்ணிக்கு கவர்மெண்ட் கிட்ட டிபெண்ட் பண்ணாமல், உணவுக்கு போய் கடையில் போய் வாங்காமல், கரண்ட்டுக்கு போயிட்டு நான் எலக்ட்ரிசிட்டி இபியை நான் டிபெண்ட் பண்ணி நிற்காமல், நான் சோலார் பேனல் போட்டுக்கிட்டு, அப்புறம் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்காகவும் இல்லை மெடிக்கலுக்கும் ஒரு ஹெல்த்தை என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்க நான் ஒரு மெடிக்கல் மிஷினரியாக நான் ப்ரிப்பேர் பண்ணி என் நேச்சுரல் ரெமிடிஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய காலகட்டம். என் குழந்தைகளும் என்னோட ஃபேமிலி அட்மாஸ்பியரை நான் எப்படி எந்த அளவுக்கு கொண்டு வரணுன்றத இதெல்லாம் தான் காட் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி கடவுளையும் நம்மளையும் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு நம்மளை காட் ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப வருடங்களாக அம்மையார் மூலியமாகவும் நிறைய பேர் மூலியமாகவும் காட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தூங்கிட்டும் இருக்கோம். இப்போ வரைக்கும் தூங்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்க வேர்ல்ட்லி திங்ஸே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு சில கூட்டம் 1,44,000 கடவுளுக்காக உண்மையாக இருக்க கூட்டம் இந்த எச்சரிக்கையின் செய்தியெல்லாம் கேட்டு அவங்க அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்க. இல்லை நம்ம இன்னும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து, இன்னும் காலேஜுக்கு போயிட்டு, இன்னும் வேலைக்கு போயிட்டு வந்து அதே அந்த ரொட்டீன், இந்த 9 to 6 ரொட்டீனில் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கவலைப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்ம இருக்கோம். ஸோ நான் என்ன நினச்சி கவலைப்படுறேன், நீங்கள் உங்களை நினச்சி கவலை பண்ணுங்கள். நம்மளோட பலத்தினால முடியாது, ஆண்டவர்கிட்ட அதோட உதவி கேட்போம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைத்து, எப்படி ஆபிரகாம் ஒரு ஸ்டெப் எடுத்தாங்களோ, எப்படி ஒரு லோத்து ஒரு ஸ்டெப் எடுத்தாங்களோ, இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்க நம்ம உதவி கேட்போம். அன்புள்ளப்பா, நாங்கள் இந்த நாளில் வருத்தத்தோட ஒரு உணர்வோடு நாங்கள் வரோம் ஆண்டவரே. ஸ்டில் நாங்கள் ஃபிசிக்கலி மென்டலி ஸ்பிரிச்சுவலி நாங்கள் ப்ரிப்பேரே இல்லைப்பா. ஆனால் நாங்கள் எல்லாமே தெரியும், இன்ஃபர்மேஷன் பேஸ்டாக தெரியும் அப்படின்றதுனால நாங்கள் செல்ஃப் டிசீவ் பண்ணிக்கிறோம். ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஆல்ரெடி மற்றவர்களை கம்பேர் பண்ணி, இல்லை மற்ற மதத்தாரை கம்பேர் பண்ணி, இல்லை மற்ற சத்தியத்தை தெரியாதவர்களை கம்பேர் பண்ணி நாங்கள் எங்களை உயர்த்தி ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறோம். ஆனால் நாங்கள் ஸ்டில் உலகத்தில் தான் நாங்கள் காலில் இருக்கோம். ஸ்டில் நாங்கள் லவோதிக்கிறதுல தான் இருக்கிறோம். ஸ்டில் நாங்கள் வாந்தி பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்கோன்றதை நாங்கள் உணரவே மாற்றோம் ஆண்டவரே. ஸோ ஒன்ஸ் அகெயின் நீர் எங்களுக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், மேபி அது ஒரு ஈரானுக்கோ ஒரு அமெரிக்காவுக்கோ நடக்கக்கூடிய ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஒரு வாராக அதை பார்க்காதபடி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் வாருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதை நாங்கள் மறந்துடக்கூடாது ஆண்டவரே. சமூகத்துக்கு வரோம், உங்ககிட்ட நாங்கள் ஹெல்ப் கேட்டு வரோம். நீர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எங்களுக்கு எல்லாத்தையும் உங்களோட ஆவியானவர் மூலியமாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்டர்லாக் பண்ணுங்கள், ரீசன் பண்ணுங்கள். அப்போ அவங்க ஆவியானவர் கூடிய சீக்கிரம் எடுக்கப்பட போகிறாங்க. இந்த ப்ரொபேஷன் இப்படிப்பட்ட சத்தியத்தை தெரியவர்களுக்கு அது முதல்ல முடிய போகுது. அந்த கிருபையின் காலம் எங்களுக்கு முடிய போகுது ஆண்டவரே. அப்புறம் தான் உலகத்தவர்களுக்கு. இப்போ இதை கேட்கக்கூடிய ஒருவர்களுக்கும் நீர் ஹெல்ப் பண்ணுங்கள். எந்த விதத்தினால் மூலியமாக நாங்கள் வரக்கூடிய இந்த புயல்லேருந்து வரக்கூடிய இந்த போர்லேருந்து நாங்கள் ஆவிக்குரிய போர்கள்லேருந்து நாங்கள் நிலைத்து உமக்காக நிற்க உதவி செய்யுங்க. அதுக்காக நாங்கள் எதை இழந்தாலும் உங்களை இழக்காதபடி, உங்கள் பரலோகத்தை இழக்காதபடி நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த நித்திய ஜீவனை நாங்கள் இழக்காதபடி, நீங்கள் கொடுக்குற அந்த ரட்சிப்பை நாங்கள் தட்டி கழிக்காதவர்களாக நாங்கள் இருக்க நீர் உதவி செய்யுங்க. அப்பா, உங்களோட ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப், அந்த ஹோலி ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் கொடுங்க. என்றென்றும் உங்கள் நாம மட்டும் மகிமைப்படட்டும். நீர் பெருகவும் சிறுகவும் தாழ்மையோடு கேட்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.